சரிகமபா நிகழ்ச்சிக்கு பின் பவித்ரா இரவு தூங்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்போ சமீபத்தில் வெளிவந்து பவித்ராவோட ரசிகர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 சமீபத்தில் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. கிராண்ட் ஃபினாலையில் நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த பவித்ரா அவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரல. சுஷாந்திகா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருந்தாங்க. இரண்டாவதாக சபீசன், மூணாவதாக சின்னு வந்திருந்தாரு. இதில் பவித்ரா அவர்களுக்கு சிறப்பு பரிசாக தான் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி அவார்ட் கொடுத்துருந்தாங்க. பரிசும் கொடுத்துருந்தாங்க. இது பவித்ராவோட ரசிகர்களுக்கும் சரி, பவித்ராவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் பவித்ராவை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால பவித்ரா அவர்கள் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்களாமா. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா அவங்க இரவெல்லாம் தூங்காமல் ரொம்பவே சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் இவங்களை வந்து ஆசைப்பட்டாரு. ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோக்கு போகணும், அங்கே வந்து நீ நல்லா பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஆசைப்பட்டிருந்தாங்க. அவங்க கணவனோட மறைவுக்கு பிறகு அந்த சபதத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி பவித்ரா முழு மூச்சோட பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப சூப்பராகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட டாப் 5லாம் போயிட்டு அங்கே சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தான் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டார்கள் எல்லாருமே அதெல்லாம் இல்லை, இதுக்கே அவன் மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுவான், இந்த மாதிரி நீங்கள் வருவீங்கன்னு கூட அவன் நினச்சிருக்க மாட்டான், கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவில் அவனுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள கன்சோல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இரவெல்லாம் தூங்காமல் பவித்ரா ரொம்பவே சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. சரிகமபா சீசன் 5யோட டைட்டில் வின் பண்ணலனாலும் பவித்ரா பல கோடி மக்களின் நெஞ்சங்களை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஒரு பெண் அப்படியே முடங்கி உட்காராம இவ்வளோ தூரம் மேலே வந்ததே மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்னை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி அவர்கள் சினிமாவிலிருந்து ஓய்வு பெறதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. டைரக்டர் அகத்தியன் அவர்களோட பொண்ணு தான் விஜயலட்சுமி. இவங்க பார்த்தீங்கன்னா சென்னை 6,28,000 அப்படிங்கிற படத்தின் மூலயமா ஹீரோயின் ஆகியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வெண்ணிலா வீடு, அது மட்டும் இல்லாமல் அதே நேரம் அதே இடம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க. நிறைய ரியாலிட்டி ஷோஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் நான் சினிமாலிருந்து விலகிறேன் அப்படின்னு விஜயலட்சுமி அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. மேலும் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன், நிறைய வெற்றி நிறைய தோல்விகளை பார்த்துருக்கேன். பட் அதை தாண்டி இப்போ என்னோட பர்சனல் லைஃப்பில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். என்னோட அன்றாட வேலைகள் பாதிக்கப்படுது, பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுது. அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே நான் சினிமாலிருந்து விலகிறேன். இத்தனை வருஷம் எனக்கு ஆதரவளித்த நபர்களுக்கு, நண்பர்களுக்கு, ரசிகர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு.